بسم الله الرحمن الرحيم لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما عقدتم الأيمان فكفارته إطعام 10 مساكين من أوسط ما تطعمون أهليكم أو كسوتهم أو تحرير رقبة فمن لم يجد فصيام 3 أيام ذلك كفارة أيمانكم إذا حلفتم واحفظوا أيمانكم كذلك يبين الله لكم آياته لعلكم تشكرون صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை. ஆயினும் நீங்கள் உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக அவற்றை நீங்கள் முறித்துவிட்டால் உங்களை அவன் நிச்சயம் தண்டிப்பான். முறித்துவிட்ட சத்தியத்திற்கான குற்றப்பரிகாரம் இதுதான்: நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து 10 வறியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும், அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் இவற்றில் எதற்கும் சக்தி பெறாதவர்கள் 3 நாட்களுக்கு நோன்பு நோற்க வேண்டும். நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்துவிட்டால் இதுதான் அவற்றுக்குரிய குற்றப்பரிகாரமாகும். எனவே உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணுங்கள். இவ்வாறு தன்னுடைய சட்டதிட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகின்றான், நீங்கள் நன்றி செலுத்துபவராய் திகழக்கூடும் என்பதற்காக. அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் மாஇதா எனப்படும் 5வது அத்தியாயத்தின் 89வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இவற்றை இறக்கி அருளினானோ அதனை எல்லாம் சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. இந்த வசனத்தில் சத்தியம் செய்வதனுடைய ஒழுங்குமுறைகள், அதாவது சாதாரணமான சத்தியம், வீணான சத்தியம், தெரிந்தே செய்யும் சத்தியம், அதே மாதிரி தெரிந்தே செய்த சத்தியத்தை மீறினால் அதற்கான பரிகாரம், இந்த மாதிரி விவகாரங்கள் அல்லாஹ்வினால் ஒரு கட்டளையாக நமக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை சத்தியம் செய்திருந்தால் அந்த சத்தியத்துக்கு எதிராக நடந்து கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தடையை மீறுவதுதான் சத்தியத்தை முறிப்பதாகும். இந்த வசனம் இறங்கிய காலத்தில் சஹாபாக்களில் சிலர் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்த ஹலாலான பல விஷயங்களை தங்களுக்கு தாங்களே தடை செய்து சத்தியம் செய்து கொண்டார்கள். அது ஒன்றும் ஹராம் இல்லை, ஹலாலான விஷயங்கள், சில விஷயங்கள் பின்னாடி விவரம் வருகிறது. அதையெல்லாம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன செய்து கொண்டார்கள்னாக்கா ஹராமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் ஹராமாக்கலை, அவர்களாகவே தங்களுக்கு தாங்களே தடை செய்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் இறைச்சி சாப்பிட்றதில்லை, மனைவியிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதில்லை என்றெல்லாம் முதல்லையே தாங்கள் செய்த சத்தியத்தின் சட்டம் என்னவாக இருக்கும் என்பது சஹாபாக்குடைய சந்தேகமாக இருந்துச்சு. இந்த வசனம் இறங்குறதுக்கு முன்னாடி அவர்களாகவே என்ன செஞ்சுருக்கிறாங்க,
சில ஹராம்களை ஆக்கி கொண்டார்கள். இதை நான் செய்ய மாட்டேன் என்று தங்களுக்கு தாங்களே சத்தியம் செய்து கொண்டார்கள். இந்த சமயத்தில் தான் இதனுடைய நிலைமை என்னங்கிற மாதிரி அவங்களுக்கு டவுட் வருது. மிக பிரபலமான குர்ஆன் விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் குறித்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அல்லாஹ் அனுமதித்திருக்கக்கூடிய சிறந்த உணவுப் பொருட்களை உங்களுக்கு நீங்களே தடை செய்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற வசனம் இறங்கிய சமயத்தில் கறி சாப்பிட்றதையும் குடும்பத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவதையும் தாங்களாகவே தடை செய்து கொண்டிருந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்பாங்க, இறை தூதர் அவர்களே, நாங்கள் செஞ்ச சத்தியத்தை என்ன செய்கிறது? வசனம் என்ன? லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை நீங்களா ஏன் உங்களுக்கு ஹராமாக்கிக்கிறீங்க என்கிற வசனம் இறங்கின சமயத்தில் தான் சஹாபாக்கள் போய் கேட்குறாங்க, அப்படியா அல்லாஹ் ஹலாலாக்குனதை நாங்களாக ஹராமாக்கி கொள்ளக்கூடாதா? அப்போ நாங்கள் இந்த மாதிரி முதல்ல சத்தியம் செஞ்சுருக்கிறோமே, என்ன செய்கிறது? இன்றைக்கி முஸ்லீம்களில் சில பேர்கள் அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கக்கூடியதை அவர்களாகவே ஹராமாக்கி கொண்டிருப்பார்கள். இப்போ உதாரணமாக சுறா மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முஸ்லீம்கள் சில பேர்கள் என்ன செய்வாங்க, சுறா மீன் சாப்பிடுவதை ஹராம் என்று தங்களுக்கு தாங்களே சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், சுறா மீன் பாலூற்ற இனம், அதில் நாம் சாப்பிட்றது தடை செய்யப்பட்டிருக்கின்ற அவர்களாகவே என்ன செஞ்சுருப்பாங்க. சில பேர் சுறா மீன் சாப்பிட மாட்டாங்க. அது பிடிக்கலை, அதனால் சாப்பிடாமல் விட்டால் அது வேறு விஷயம். தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஒருத்தர் ஒரு உணவை பிடிச்ச உணவாக இருக்கும், சில உணவு பிடிக்காமல் இருக்கும், அது வேறு விஷயம். அந்த மாதிரி பிடிக்காமல் சாப்பிடாமல் விட்டால் அது வேறு. ஆனால் அதை சாப்பிடக்கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற எண்ணத்தில் என்ன செய்வாங்க, சில உணவுப் பொருட்களை வேண்டான்னு வச்சுருவாங்க. அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதனை வேண்டாம் என்று வைக்கலை, இவர்களாக முடிவு செஞ்சு அதுக்கு ஒரு காரணத்தையும் கற்பித்து சுறா மீன் பாலூட்டு இனத்தை சேர்ந்தது, அதனால் அதை சாப்பிடக்கூடாது. சில பேர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட மாட்டாங்க. மாட்டிறைச்சி சாப்பிட்றது பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என்கிற எண்ணத்திலும் சில பேர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி மற்றவர்களுக்கும் அது சாப்பிடாதீங்க என்றெல்லாம் சொல்பவர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த மாதிரியே மாட்டிறைச்சி சாப்பிடுவது ஹலால் என்று இருக்க சில பேர்கள் சஹாபாக்கள் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களாகவே தடை செய்து கொண்டிருந்த சமயத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு நாங்களாக நினச்சிக்கிட்டோமே, இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கின உணவுப் பொருட்களை நீங்களாக உங்களுக்கு ஏன் ஹராமாக்கிக்கிறீங்க என்கிற வசனம் இறங்கிய சமயத்தில் தான் இப்போ சொன்ன இந்த வசனம் இறங்குது. இதே இந்த 5வது அத்தியாயத்தில் இந்த சத்தியம் சம்பந்தப்பட்ட 89வது வசனம். என்ன சத்தியம்னா என்னது? எப்போ ஒரு விஷயம் சத்தியமாக ஆகும், எப்போ அது வெறும் வார்த்தையாகும்? உண்மையான சத்தியமாக இருந்து அதம் முறிச்சா அதுக்கு என்ன பரிகாரம்? இதுதான் இந்த வசனத்தினுடைய விவாத பொருள். லா யுஆஹிதுக்குமுல்லாஹு பில்லஹ்வி ஃபீ ஐமானிக்கும், நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்கிறது இல்லை. அப்போ வீணான சத்தியம்னு சிலது இருக்குது, வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அது ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, காரியமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சத்தியம், வசனத்துடைய கருத்து இதுதான். சத்தியம் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் எதுவும் இல்லாமல் சாதாரணமாக பேச்சில் வந்து விடுக்கக்கூடிய சத்தியத்திற்குரிய வாசகங்கள் ஒரு தண்டனைக்குரிய குற்றம் இல்லை. கேஷுவலாக சில பேர் சொல்லுவாங்க. சில பேருடைய வார்த்தையில் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சீரியஸாக அது எடுக்காது, சாதாரண கேஷுவலாகவே. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் செய்கிறவங்க இருக்கிறாங்களே சில பேர்கள். ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது அது சாதாரணமாக நியூஸ் பேப்பர் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கலாம், அல்லது தான் கேள்விப்பட்ட செய்தியாக இருக்கலாம். பேசும்போது சொல்லுவாங்க, அப்படியா நீங்கள் சொல்கிறது அப்படியான்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன், அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி டக்குன்னு சத்தியமாக செஞ்சுருவாங்க. இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி சாதாரணமாக
எந்த விதமான பர்பஸும் இல்லாமல் இலக்கில்லாமல் சத்தியம் செய்கிறது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இறைச்சி உண்ண மாட்டேன் அப்படின்னு வெறுமனே சொல்லிவிடுவதால் அவங்களுக்கெல்லாம் கறி ஹராம் ஆகிடாது. அதற்கு பிறகு அவர் ஒரு கறி சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, அவர் சத்தியத்தை மீறினவர் அப்படின்னு சொல்ல முடியாது. கறி சாப்பிட மாட்டேன் இனிமேல் பேசும்போது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி சொல்லுவாங்க, விளையாட்டுக்காக வேண்டி சொல்லியிருக்கலாம். அப்புறம் அடுத்த தடவை கறி முன்னாடி வரும்போது சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஐயா நான் ஏற்கனவே நான் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறேனே, இப்போ கறி என் முன்னாடி வந்துருச்சே, எல்லோரும் சேர்ந்து சொல்லும்போது எனக்கு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குதே, அப்போ நான் இப்போ கறியை சாப்பிட்டா சத்தியத்தை முறிச்சவனா ஆயிடுவனா என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக பேச்சு வழக்கில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இனிமேல் கறி சாப்பிட மாட்டேன், சத்தியமாக சாப்பிட மாட்டேன் என்று சொல்வதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. அதுதான் எங்கள் வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி. லா யுஆஹிதுக்குமுல்லாஹு பில்லஹவி ஃபி ஐமானிக்கும், நீங்கள் செய்கிற வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் தான் ஒரு சத்தியம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த சத்தியத்தை நான் செஞ்சுட்டா அதை நான் ஃபாலோ பண்ணத்தான் செய்வேன் அப்படிங்கிற முடிவோடு செய்கிற சத்தியங்களை பேணித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சத்தியங்களை முறிக்கிறது தண்டனைக்குரிய குற்றம். இப்போ அதை தான் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வலாக்கி யுஆஹிதுக்கும் பிமா அகதத்துமுல் ஐமான், ஆனாலும் நீங்கள் உறுதிப்படுத்தி செய்த சத்தியங்களுக்காக அந்த சத்தியங்களை நீங்கள் முறிச்சிட்டா உங்களை நிச்சயம் அவன் குற்றம் பிடிப்பான், அதற்காக தண்டிப்பான். இப்போ பர்பஸாக சத்தியம் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் செய்வது, அதோடு சேர்த்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை செஞ்சு விட்டால் அந்த சத்தியம் முறிக்கப்படுமானால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். இப்போ அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகஃபாரத்துஹு, அப்படி நீங்கள் ஒரு பர்பஸாக ஒரு சத்தியம் செஞ்சு அதை நீங்கள் முறிச்சிட்டிங்கன்னா அந்த சத்தியத்தை முறித்ததற்கான கஃபாரான குற்றப்பரிகாரம், ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறான். அது என்ன என்று கேட்டால் அது இதுதான் சொல்லி 4 வகையான பரிகாரங்களை அல்லாஹ் முன்வைக்கிறான். சும்மாவாவது சத்தியம் செஞ்சு அது வேறு விஷயம், பர்பஸாக அவர் சத்தியம் செய்ய என்ன. உதாரணமாக பர்பஸாக செய்கிற சத்தியம்னா என்ன என்று கேட்டால், இப்போ வீணான சத்தியத்துக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். ஏதாவது ஒரு மனப்புகைச்சல் காரணமாக ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒருத்தர் கூட பேச மாட்டேன் அப்படின்றார். உண்மையிலேயே ஒரு ஆள் கூட பேசாமல் இருப்பேன் அப்படிங்கிறது சத்தியம் செய்கிறதுக்கான காரணமாக முடியாது. சத்தியம் செய்கிறதுக்கான காரணமாக முடியாது. யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. ஏதோ மனஸ்தாபம் ஏற்பண்ண சத்தியமாக இனிமேல் இந்த ஆள் கூட பேச மாட்டேன், என் வாழ்நாள் கூட பேச மாட்டேன், இது வீணான சத்தியம். இதை ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனஸ்தாபம் நீங்கிருச்சின்னு சொன்னாக்கா 2 பேர் பேசிக்குவாங்க. இது வீணான சத்தியம், இது பேச்சுவாக்கில் வரக்கூடிய சத்தியம், சில பல மன வேறுபாடுகள் காரணமாக வர பேசியம். பர்பஸான சத்தியத்தை முறிக்கிறது என்னன்னு சொன்னானாக்கா, நான் இனிமேல் எப்பொழுதுமே இந்த காரியத்தை செய்வேன், இதில் ஒருபோதும் நான் மீற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் செய்ய போகிறேங்கிற எண்ணத்தோடு ஒன்று செஞ்சிடுறார். இப்போ அதை முறிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா 4 பரிகாரம் என்ன. முதலாவது பரிகாரம், இத்ஆமு அஷரத்த மசாக்கீன மின் அவுசத்தி மா துத்இமூன அஹ்லீக்கும், நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கக்கூடிய உணவுகளில் சாப்பாடுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து 10 பேருக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். இதுதான் முதல் பரிகாரம். சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கான முதல் பரிகாரம் கஃபாரா, 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். 1. 2வதாக அவு கிசுவத்துகும், அல்லது அவங்களுக்கு ஆடைகள் அளிக்க வேண்டும். சாப்பாடு இல்லைன்னா அல்லது ஆடை, 10 பேருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும். அவு தஹரீரு ரகபத்தின், 3வதாக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அந்த காலத்தில் எல்லாருமே அடிமையாக இருந்தாங்க கணிசமான பேர். அவர்களை விடுவிக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் பல்வேறு வகையான முயற்சிகளை செஞ்சிச்சு. அதில் ஒரு முயற்சி இந்த மாதிரி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சு.
அதன் அடிப்படையில் மூன்றாவது அல்லாஹ் ஒரு கஃபாரா சொல்கிறான், அடிமையை விடுதலை செய்யணும். அப்போ இந்த காலத்தில் அநியாயமாக தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைதியை விடுதலை செய்வதற்காக வேண்டி வக்கீலை நியமிக்கிறதோ, சட்டத்து ரீதியாக ஒரு சில நடவடிக்கை எடுக்கிறதோ, அதுக்காக வேண்டி பணம் செய்கிறதோ, இந்த தஹ்ரீர் ரக்கபத் என்று சொல்லக்கூடிய அடிமையை விடுதலை செய்வதற்குரிய ஒரு இந்த காலத்தினுடைய ஒரு காரணமாக முடியும். அந்த காலத்தில் டைரெக்டாகவே அடிமைகளை மனுஷங்க வச்சுருந்தாங்க, பணத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணலாம். இன்றைக்கி அடிமைகள் இல்லை. ஆனால் அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? அப்பாவியான சிறை கைதிகள் இருக்கிறாங்க, அநியாயமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறையில் அடைக்கப்பட்டு சட்ட ரீதியாக தண்டிக்கப்படும் போது அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சால் அதுவும் அடிமையை விடுதலை செய்வது என்கிற வட்டத்துக்குள்ளே வரும். இது மூணாவது பரிகாரம். நாலாவது பரிகாரம் ஒன்று சொல்கிறான், ஃபமல்லம் எஜிது ஃபசியாமு சலாசத்தி ஐயாமின். இந்த மூணுக்கும் உங்களுக்கு வழி இல்லைன்னா அவங்க 3 நாள் நோன்பு வைக்கணும் சொல்லிட்டு, தாலிக்க கஃபாரத்து ஐமானிக்கும். இதுதான் நீங்கள் பர்பஸாக செஞ்ச சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கான பரிகாரங்கள்னு முடிஞ்சாச்சு. ஒன்று இந்த வரியில் பார்க்கலாம், ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது 10 ஏழைகளுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், அதுவும் இல்லைன்னா 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது சத்தியத்தை முறிச்சதுக்கான பரிகாரம். இப்போ இந்த 3 வகையான பரிகாரம் இருக்கா இல்லையா? 4வது பரிகாரம் நோன்பு வச்சுருவோம். அதல்லாத நோன்புங்கிறது ஒரு மனுஷன் எந்த விதமான பணச்செலவும் செய்யாமல் அவனாக செய்யக்கூடிய விஷயம். ஆனால் மேலே சொன்ன இந்த 3 இருக்குதே, அடிமையை விடுதலை செய்கிறது காசோடு சம்மந்தப்பட்ட விஷயம், 10 ஏழைகளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது காசோடு சம்மந்தப்பட்ட விஷயம், 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது காசு வேணும். அப்போ இந்த 3க்கு தஃசீர்களில் சில முக்கியமான விளக்கங்கள் தர்றாங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த சாப்பாடுடைய தரம் எப்படி இருக்கணும், என்ன காஸ்ட்டில் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சில கேள்விகள் வருது. அதுக்கான விளக்கம் சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த பரிகாரங்கள் எதையும் ஒரு ஆள்னால செய்ய முடியலன்னா அவர் 3 நாளைக்கு நோன்பு வைக்கணும். இந்த ஆடைகள் அல்லது உணவு வழங்குறதாக இருந்தால் அந்த உணவுகளுடைய தரம் அல்லது ட்ரெஸ்ஸினுடைய குவாலிட்டி பரிகாரம் செய்யக்கூடியவர்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதுமானது. அதுதான் இங்கே அளவுகோல். என்ன, ஒரு பெரும் பணக்காரராக இருக்கிறார், அவர் ஒரு சத்தியம் செஞ்சுட்டு அந்த சத்தியத்தை முறிச்சிட்டார். இப்போ அவர் 10 பேருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? அவருடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். அவர் போடுற ட்ரெஸ்ஸு பார்த்ததுன்னு சொன்னால் ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் சத்தியத்தை முறிச்சிட்டு அந்த சத்தியத்தை முறிச்சதுக்காக வேண்டி 10 ஏழைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும் பொழுது சாதாரணமான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கக்கூடாது. அவர் என்ன ட்ரெஸ்ஸு போடுவார், அவருடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரியான மதிப்பில் அந்த மாதிரியான குவாலிட்டியில் அவர் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். இதுதான் அளவுகோல். இவர் போடுற ட்ரெஸ்ஸு நல்ல ஹை குவாலிட்டி ஃபைன், ஆனால் சத்தியத்தை முறிச்சதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா பழைய காலத்தில் அப்படி தான் செய்வாங்க. பெருநாளுக்கெல்லாம் வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க. பெருநாளுக்கு துணி எடுக்கிறது. இவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, பெருநாளுக்கு போடுற ட்ரெஸ்ஸு ரொம்ப உயர்தரமாக இருக்கும், ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். ஆனால் வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களுக்கு சீட்டி பாவாடை எடுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. சீட்டி துணின்னு ஒன்று இருக்கும். அது எது மாதிரி இருக்குன்னு சொன்னாக்கா இந்த தலைவாணிக்கெல்லாம் உர போடுற மாதிரி ஒரு மாதிரியான துணியாக இருக்கும், அதுதான் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி அவர் பெரும் பணக்காரர், அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது தான் அவருக்கு ஏன்னா 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறத விட 10 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அமௌண்ட்டு ஜாஸ்தி. ட்ரெஸ்ஸை விட 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறத விட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அமௌண்ட்டு ஜாஸ்தி. இனி அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொன்னால் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அந்த சாப்பாடு என்ன குவாலிட்டியில் இருக்கலாம்? இவர் என்ன சாப்பாடு சாப்பிடுவார்? ரெகுலராக சாப்பிட்றது, அந்த ரெகுலராக சாப்பிட்ற அந்த தரத்தில் அந்த விலை மதிப்பில் அவர் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இவர் நடுநிலைமையான வாழ்க்கை முறை கொண்டவராக இருக்கிறார். அவர் பெரிய பணக்காரனும் இல்லை, ரொம்ப ஏழையும் இல்லை, மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனுஷன் சத்தியம் செஞ்சுட்டு அதை முறிச்சிட்டார்.
இப்போ அவர் என்ன செய்யணும், அவருடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உணவையோ அல்லது ஆடைகளையோ வாங்கி கொடுக்கணும். தாழ்ந்த நிலையில் இருக்கிறார், வெரி புவர், மிடிலை விடையும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் சத்தியம் செஞ்சுட்டு முறிச்சிட்டா அவருடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா போதும். அதனால தான் இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், மின் அவுசத்தி மா துதைமூன அஹ்லீக்கும், நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கக்கூடிய உணவுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவுசத்துங்கிற வார்த்தைக்கு மிதமானது, நடுநிலையானது, ரொம்ப சிறந்தது, இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் இருக்குது. பொதுவாக முஃபஸ்ஸிர்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் இந்த அவுசத்துங்கிற வார்த்தைக்கு நடுநிலையானது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் அந்த உணவுப் பொருள் அப்படிங்கிறது நல்லதாக கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சிறப்பான சந்தர்ப்பங்கள், விழாக்கள், அதே மாதிரி விருந்து உபசரிப்பு வேலைகளில் விசேஷமாக தன்னுடைய வீட்டிலே பரிமாறக்கூடிய உணவை சத்தியத்தை முறித்தவர் பரிகாரமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் விசேஷமாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, பெரிய அளவுக்கு உணவு ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான உணவு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி திருமணம் மாதிரியான கொண்டாட்ட வேலைகள் அணியக்கூடிய ஆடையும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொதுவான நிலைமையில், சாதாரணமான நிலைமையில் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய தரத்தில் உள்ள உணவையோ அல்லது ஆடையோ கொடுத்தால் போதும். அதை விட ரொம்ப லோ குவாலிட்டி கொடுக்கக்கூடாது. ரெகுலராக யூஸ் பண்ண கேஷுவல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை விட கீழே போகக்கூடாது. அதுக்காக வேண்டி பெருநாள் மாதிரி டைமில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு தான் எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கல்யாணம் மாதிரி நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய சாப்பாடு மாதிரி தான் 10 பேர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பத்தில் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்க, சாதாரண நாட்களில் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்தா போதும். மின் அவுசத்தி மா துதைமூன அஹ்லீக்கும், நீங்கள் உங்கள் குடும்பத்தார்களுக்கு கொடுக்கக்கூடிய நடுத்தரமான உணவு வகைகள், நடுத்தரமான ட்ரெஸ் வகைகளை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இனி சத்தியத்தை முறித்தவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இந்த அன்னதானம் கொடுக்கறது, ட்ரெஸ்ஸை கொடுக்கறது, ஒரு அடிமையை விடுதலை செய்கிறது, இந்த பரிகாரங்களில் எதை வேணுமானாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். விடுதலை செய்கிறதுக்கு சக்தி உள்ளவர் அதை செய்யலாம். 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுக்கலாம், 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து முடிச்சுக்கலாம். ஆனால் பொருளாதார மதிப்பை கவனத்தில் வச்சு எடுத்து பார்த்தா மிகச்சிறந்த பரிகாரம் முதல்ல அடிமையை விடுதலை செய்கிறது தான். அதுதான் சிறந்த பரிகாரம். சத்தியத்தை முறித்ததுக்கான முதல் பரிகாரம், முன்னுரிமையான பரிகாரம் அடிமையை விடுதலை செய்யணும். அடுத்ததாக ட்ரெஸ்ஸை வழங்கணும். அடிமை விடுதலை செய்கிற அளவுக்கு பணம் இல்லை, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும். மூன்றாவதாகத்தான் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இந்த 3ல் எதையும் செய்ய முடியாதவர்கள் 3 நாள் நோன்பு வைக்கணும். இது அல்லாஹ் பர்பஸாக செஞ்ச சத்தியத்தை முறித்ததுக்கான பரிகாரம். சத்தியம் செய்யாமல் இருக்கணும், செஞ்சால் கவனமாக இருக்கணும். பரிகாரத்தை சத்தியத்தை முறித்தா அதுக்கான இந்த பரிகாரத்தை தான் செய்யணும். ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக மனுஷனுடைய லைஃப்பில் ஏகப்பட்ட சத்தியத்தை செஞ்சிடுறாங்க, இன்னிட்டு அதை மீறவும் செய்கிறாங்க. மீறின பிறகு அதை கொண்டான பரிகாரம் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் செய்கிறதில்லை. அதே மாதிரி அதனால தான் அல்லாஹ் எடுத்து சொல்கிறான், வஹஃபது ஐமானக்கும், எனவே நீங்கள் உங்கள் சத்தியத்தை முறிச்சிடாமல் ஃபாலோ பண்ணுங்க, பேணுங்கள். இதுக்கு நிறைய விரிவான ஒரு அர்த்தம் இருக்குது. சத்தியம் செய்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு சீரியஸான மேட்ரு, தீவிரமான விஷயம். தேவைக்கும் தேவையில்லாததுக்கும் எதுக்கெடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடிய வழக்கத்தை தவிர்த்துக்கணும். தவிர்க்க முடியாமல் சத்தியம் செஞ்சுட்டா அதனை பேணுவதற்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். கஷ்டப்பட்டாவது அதை ஃபாலோ பண்ணணும், சத்தியத்தை ஃபாலோ பண்ணத்தான் வேண்டும். கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் சத்தியத்தை முறிக்க வேண்டி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட பரிகாரங்களை செஞ்சு தான் அதற்கான நிவாரணத்தை பெய்யணும். கதாலிக்க யுபையுனல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி, இப்படித்தான் அல்லாஹ் தன்னுடைய சட்டதிட்டங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான். எல்லாமே தெளிவாக அல்லாஹ் சொல்லியாச்சு. அப்போ இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னானாக்கா, ஒரு சத்தியம் என்பது சீரியஸான மேட்ரு. ஏன்னா அது ஒரு இபாதத்து என்கிற அந்தஸ்தில் தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அதனை சாதாரணமாக கருதி விடாதீர்கள்.
இப்போது மேலே சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். அற்பமான விஷயங்களுக்கு சத்தியம் செய்கிறது அல்லது அற்பமான விஷயத்தின் மீது சத்தியம் பண்ணுறது. என்ன, சில பேர் சத்தியம் சொல்லுவாங்க, சரி நம்ப வைக்கிறதுக்கு, மையத்து போகிற ரோட்டு மேலே சத்தியமாக சொல்கிறேன். மையத்து மேலே ரோட்டு மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது? மையத்து ரோட்டு மேலே போகிற மையத்து, ரோடு மேலே போகிற மையத்து, அல்லது மையத்து கொண்டு போகிற ரோட்டு மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம், குழந்தை மேலே சத்தியமாக, குரான் மீது சத்தியமாகன்னு கூட சொல்லக்கூடாது. சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் பள்ளிவாசலில் குடும்ப விவகாரங்களில் பஞ்சாயத்து வரும்போது கூட பள்ளிவாசல் நிர்வாகி, ஏன் இமாமே கூட என்ன செஞ்சிடறாங்க, சில நேரங்களில் குரான் மேலே சத்தியம் பண்ணி பார்க்கலாம். நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் குரான் மேலே சத்தியம் பண்ணு. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு தயங்காதவங்க குரான் மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. இப்படி இருக்குது, நிலைமை இருக்குது. குரான் மேலே சத்தியம் பண்ணால் அது ரொம்ப உண்மை, அல்லது குரான் மேலே பொய்யா சத்தியம் பண்ணாக்க குரான் நம்மளை பழி வாங்கிடும். இப்படியெல்லாம் நம்பிக்கை இருக்குது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு சாட்சி ஆக்கிறதுக்கு அல்லாஹ்வை விட தகுதியானவன் வேறு யாரும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மை என்று சாட்சியப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வைத்தான் சாட்சியாளனாக ஆக்கணும். அல்லாஹ்வை சாட்சியாளனாக ஆக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு அடுத்ததை சாட்சியாக்குனா அது ஷிர்க்குன்னு சொல்லுது. சில இமாம்கள் அதனை குஃப்ர் என்றே சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு எதன் மீதாவது சத்தியம் செஞ்சால் அது குஃப்ரு, அது ஷிர்க்கு, அல்லாஹ்வுடைய இடத்துல அடுத்தவங்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க என்று சொல்லி சில இமாம்கள் சொல்கிறாங்க. அப்போ சத்தியத்தை இஸ்லாம் ஒரு இபாதத்தாகத்தான் பார்க்கிறது. துவா செய்கிறது எப்படி இபாதத்தோ, தொழுகிறது எப்படி இபாதத்தோ, அதே மாதிரி சத்தியம் செய்வதும் இபாதத். இப்போ அல்லாஹ்வை தவிர வேறு அதன் மீதும் யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்றுமில்லாத உப்புச்சப்பில்லாத விஷயத்துக்கெல்லாம் சத்தியம் செய்கிறது. சத்தியம் செஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இஸ்லாம் ஒரு ஹதீஸில் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் மேற்கொண்ட சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு கடமை. ஆனால் ஒரு ஹலாலை ஹராமாக்கக்கூடிய சத்தியம் அல்லது ஒரு ஹராமை ஹலாலாக்கக்கூடிய சத்தியம் செஞ்சால் அது செல்லாது, அதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. உதாரணமாக சத்தியமாக நாளைக்கு நான் குடிப்பேன், மது அருந்துவேன் அப்படின்னு சொல்கிறார். தடை செய்யப்பட்ட விஷயத்தை செய்வேன் என்று என்ன செய்கிறாரு, சத்தியம் செஞ்சிட்டார். இப்போ நாளைக்கு அவர் சொல்லக்கூடாது, நான் குடிப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டேன், சத்தியத்தை முறிக்கூடாதுல்ல, அதனால் நான் குடிச்சிடுறேன். இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. ஒரு ஹராமான விஷயத்தை ஹலாலாக்கி கொள்வதற்காக சத்தியம் செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு ஹலாலான விஷயத்தை தன் மீது ஹராமாக்கி கொள்வதற்காக வேண்டி சத்தியம் செய்ய முடியாது. மனைவியிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அனுமதிக்கப்பட்டது. ஏதாவது கோபதாபத்தில் என்ன செஞ்சிருவாங்க, இனிமேல் உன் பக்கத்தில் நான் படுக்க மாட்டேன் சத்தியமாக. இப்போ அல்லாஹ் அனுமதிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டால் அதையும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சத்தியம் பண்ணியாச்சே, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ ஹலாலை ஹராமாக்கக்கூடிய அல்லது ஹராமை ஹலாலாக்கக்கூடிய சத்தியம் செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி அதைத்தான் ஆரம்ப வசனத்தில் சொல்லிட்டான் அல்லாஹ். வசனத்தின் ஆரம்ப பகுதியில் சொல்லிட்டான், நீங்கள் செய்த வீணான சத்தியங்களுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். பர்பஸாக செய்த குற்றங்கள் சத்தியங்கள், பர்பஸாக செய்த சத்தியங்களை முறித்தால் அதற்கான பரிகாரம் செய்துதான் ஆக வேண்டும். பரிகாரம் செய்யாவிட்டால் அதற்காக தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்போ பர்பஸாக செஞ்ச சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரம் இங்கே சொல்லப்படுகிறது. என்ன? ஒன்று, வசதியுள்ளவராக இருந்தால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அதே மாதிரி அடுத்த கட்டமாக 10 ஏழைகளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும். அதற்கு அடுத்த கட்டமாக 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுவும் முடியலன்னு சொன்னால் 3 நாளைக்கு நோன்பு வைக்க வேண்டும். சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரம் இதில் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.